இடைவேளைக்கு பிறகு சந்திக்கின்றோம். இது ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றார் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர், ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த ARM ஷஃபான் அவர்கள். ஷஃபான் அவர்கள், இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி ஒரு தோல்வியான நிலையில் இருக்கின்றது என்று எல்லாரும் சொன்னாலும் கடந்த தேர்தல் ஒரு முன்னேற்றத்தை காட்டியது. பல தொகுதிகளிலே, பல நகர சபைகளிலே, ஆனால் எந்த ஒரு நகர சபையோ பிரதேச சபையோ அமைக்க முடியவில்லை. ஆனால் கணிசமான அளவு வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். மக்களுக்கு ஏன் இன்னும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீதோ அல்லது கட்சியின் மீதோ நம்பிக்கை வரவில்லை? உண்மையிலே எங்களுடைய இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் எந்த நேரமும் தலைவரை தேர்ந்தெடுக்கிற அந்த ரெல்லைன்னு செல்வோம், அந்த அலையில். அப்போ அந்த ரெல்லைக்கு போயிட்டு தான் இம்முறையும் வாக்களித்தார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில், ஜனாதிபதி தேர்தலில், பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் அப்படி தான் வாக்களித்தார்கள். இனி ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பின்தங்கிய நிலைமையில் இருக்கின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வாரம். இனி எங்களுடைய கட்சி என்னுடைய கருத்துப்படி எங்களுடைய கட்சி ரீஆர்கனைசிங் ஆகணும், மீள் கட்டி அமைக்கப்படும். எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூட வேண்டும். சஜிபலை தலைவர் யாரை சொல்கிறீங்க? ரணில் விக்ரமசிங்க, சாகர் ரத்நாயக்க, ருவான் விஜயவர்தன, அதுபோல் எங்களுடைய சஜித் பிரேமதாச, எங்களுடைய தலைவர் இருக்கின்றார்களே. இனி அவர்களெல்லாம் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்து இந்த கட்சியை ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு வர வேண்டும். இனி அதுதான் எங்களுடைய இந்த சின்ன மந்திரியும் அதோட எங்களுடைய இளைஞர் என்ற முறையில் நான் இந்த ரெண்டு கட்சி இணைந்தால் எங்களுக்கு ஒரு இனி வரக்கூடிய தேர்தலில் நல்ல ஒரு சரி. இப்போ நீங்கள் கட்சியை ஒன்று உருவாக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. அதாவது கட்சி இல்லை, எல்லாம் சேர்ந்த ஒரு ஐக்கிய தேசிய கட்சியை மீண்டும் கட்டி எழுப்புறதுக்கு. அனுரகுமார் திசாநாயகை பொறுத்தளவில் அவரும் அவரோட கட்சியில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அப்போ இத்தாண்டவா தேப்பா நினைத்து கூட பார்க்காதீங்க, அவங்கெல்லாம் வருவாங்கண்டு. இப்போ நாங்கள் செல்லம் சென்னவருக்கு நீங்களும் நினைத்து பார்க்க வேணாம், மறுவா நீங்கள் இன்னொரு டேர்ம் ஈப்பீங்க. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம். அதாவது இந்த அரசாங்கம் மீண்டும் வராது. இது மக்களுக்கு விளங்குது தான் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறார்கள், என்ன செய்து வந்தார்கள். இப்போ ஒரு முன்னாள் ஜனாதிபதியை அழைத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் விசாரணை செய்யும் அளவிற்கு நேர்மையாக இருக்கின்றார்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இப்படி தான் எங்களோட கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கை இரண்டும் சுத்தமான கை. இனி அது சுட்டித்தான் அவர் ஜனாதிபதி கமிஷன் லஞ்ச ஊழல் அந்த கமிஷன் சபாவைக்கு வாரார்கள். இனி அவர் பயமில்லை. அவர் குத்தம் செஞ்சால் தான் பயப்படணும். இந்த நாட்டு மக்களுக்காக வேண்டி பயமில்லாமல் இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வந்த தலைவர் தான் ரணில் விக்ரமசிங்க. அந்த டைமில் அனுரகுமார் திசாநாயகர் எங்கே போயிட்டு இருந்தாங்க? இந்த நாட்டை பாரம் எடுக்க இருந்துச்சு, அவர் எடுக்கல யாரும். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டை பாரம் எடுத்து 2 வருஷத்துக்கு நாடு எங்கே போச்சு? நாடு இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இன்றைக்கு இப்படி சரி பேசிக்கொண்டிருக்கிற நிலைமை கடவுளுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் செஞ்ச அந்த தூரதர்ஷ முன்னோக்கு சிந்தனையா செல்வி, அந்த சிந்தனை மூலியமாகத்தான் அவர் இந்த நாட்டை செய்து கொண்டு வந்தார். ரணில் விக்ரமசிங்க என்ன செய்தாலும் அவர் செய்த ஊழலை பற்றி தானே இந்த அரசாங்கம் சொல்கிறது. அதுதான் நான் சொல்றேன். ஊழல் செய்தால் அவரை கைது செய்யலுமே, ஏன் கைது செய்தார்கள் இல்லை? அதாவது பெரும் தொகையான ஒரு பணத்தை வெளிநாட்டுக்கு செல்வதாக சொல்லி செலவழிச்சிருக்கிறார். வெளிநாட்டுக்கு தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு செல்வதற்காக ரணில் விக்ரமசிங்க பெருந்தொகையான பணத்தை செலவழித்தார். உண்மையிலே அந்த இதை நாங்கள் முற்றாக இல்லை, ஆனால் அது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரிக்கிறாங்க. ரணில் விக்ரமசிங்க ஒரு நாளும் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு அரசாங்க பணத்தில் சென்றார். இல்லை அப்படி செய்ய கடந்த வாரம் செய்தி வந்திருக்கு. அது அனுரகுமார் திசாநாயகருடைய ஆட்சி தான் செல்றாங்க. இல்லை, அது ஆதாரம் இல்லாமல் எப்படி சொல்லுவாங்க? ஆதாரம் இல்லை தான். அது இப்படி இல்லை, அது அவங்களிடம் ஆதாரம் இருக்குது. அதனால தான் அந்த கேஸை அதாவது அந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே அதை முறைப்பாடு செய்திருக்காங்க. இப்படி இருக்குது எல்லாம் இருக்குது. எனக்கும் செல்லிலும் நீங்களும் இது உங்களுக்கு செல்லும், எனக்கு செல்லு, நான் இது செல்ல. ஆனால் அது ப்ரூஃப் ஆகணுமே. ஐசுட்டி இந்த அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய ஆட்சி எந்த நேரம் மக்களுக்கு பொய்யத்தானே செல்றாரு. ஆனால் மக்கள் இப்படி தான் சொல்கிறாங்க. அன்றைக்கு நாங்கள் ரணில் விக்ரமசிங்க பார்க்கும்போது முன்னாடி 2 டிஃபெண்டர், பின்னாடி 2 மெர்சடிஸ், அதுக்கு பின்னாடி 4 டிஃபெண்டர், அதுக்கு பின்னாடி ஆம்புலன்ஸ். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஒரே ஒரு கார், ஒரே ஒரு டிஃபெண்டரில் போகிறார் அனுர. எவ்வளோ ஒரு ஏழ்மையான ஜனாதிபதிங்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் வீண் விரயத்தை குறைச்சிருக்கிறார். இல்லை, இந்த நாட்டில் ஒரு சட்டம் ஒன்று இருக்கின்றது. எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த நாட்டில் சட்டமன்றம் இருக்கின்றது. இந்த நாட்டில் பிரைம் மினிஸ்டரோ இல்லாட்டி ஒரு ஜனாதிபதியோ அவர்களுக்கு கொடுக்கின்ற பாதுகாப்பு அந்த சட்டத்தில் இருக்கின்றது. அப்போ அந்த சட்டத்தில் இருக்கின்ற
பாதுகாப்பை தான் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வழங்கினார்கள். இது ரணில் விக்ரமசிங்க மட்டும் கொடுக்க இல்லை, இந்த நாட்டில் வந்த ஜனாதிபதி அவர்கள் எல்லாரும் வந்தாங்க. ரணில் விக்ரமசிங்க நினைச்சு குறைச்சிருக்கலாம் தானே. இல்லை இப்போ அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாருங்கள் இப்போ எவ்வளோ நாங்கள் மிச்சம் பிடிக்கிறோம். இல்லை மிச்சம் பிடிக்கல. இப்போ நாங்களும் நின்று பார்த்தா நான் 5-6 வெஹிக்கிள் போதாட பின்னுக்கால இல்லை அதாவது வந்த புதுசில் அவர்களே கதவு தொடர்ந்து இறங்கினார். இப்போ இறங்குறாரா? அதாவது ஒரு ஜனாதிபதியாக அவர் வந்து நிறைய செலவுகளை குறைத்திருக்கிறார். இல்லை அது உண்மைதான், செலவுகளை குறைத்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். அது உண்மைதான். நாங்கள் வந்து அதை நாங்கள் இது பண்ணல. நாங்கள் சித்தம் இந்தியா பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கொண்டு பாருங்க, அவருக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கின்றது. அமெரிக்கன் ஜனாதிபதி எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களுக்கெல்லாம் உயிர் அச்சுறுத்தல் இல்லை, சர்வதேச மிரட்டல் இருக்குது, சர்வதேச ரீதியான ரணில் விக்ரமசிங்க இயக்கங்களோட அவங்க ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியுமா, நான் எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கின்றேன், பாராளுமன்றத்தில் செலரி எடுக்காத ஒரு தலைவர். அவர்களுடைய அந்த செலரி போகுது வந்து செரைட்டிக்கு, லமா நிவாசைக்கு போகுது. இந்த பேசுகின்ற என்பிபி அரசாங்கத்துடைய செலரி யாருக்கு போகுது? அவங்க என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சகல உறுப்பினர்களும் அவர்களோட சம்பளத்தை எல்லாம் சேர்த்து குறைந்த அளவில் பகிர்ந்து கொண்டு மற்றது மக்களுக்காக எங்கள் மக்களுக்காக செய்தார். கோவிட் டைமில் ஒரு பார்சல் கொடுத்தாரா? கோவிட் டைமில் உங்களுக்கு மக்கள்கிட்ட கேட்குறேன் நான், கோவிட் டைமில் என்பிபி அரசாங்கத்தில் இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்குடைய தலைமைத்துவத்தில் ஒரு பான் ராத்தல் சரி கொண்டு தந்தாங்களா? இல்லாட்டி அரிசி பேக் 5 கிலோ சரி கொண்டு தந்தாங்களா? இல்லையே. எங்கே நீங்கள் செல்றீங்க? அப்போ அவங்க செலவழிக்கிறாங்கண்டு பொய்யே. அவங்களோட சல்லியெல்லாம் வேறு இடத்துக்கு அவங்க சல்லி போகுது. நாங்கள் பயமில்லாமல் கேட்குறேன், ஒரு பார்சல் கொண்டு கொடுத்தாங்களா? இப்போ நாங்கள் கொடுத்த பார்சலுக்கும் எங்களுக்கு ஆடிட் கோரி வந்து இருக்கின்றது. எங்களுடைய மேயருக்கும் 119 மந்திரிமாக்களுக்கும் அந்த பார்சல் மூலியமாக மக்களுக்கு கொடுத்த பார்சல். கோவிட் டைமில் மக்களுக்கு கொடுத்தோம். நான் கொழும்புல வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் கொடுத்தோம் அந்த பார்சல். இப்போ அந்த பார்சலுக்கு நாங்கள் ஆடிட் கோரி வந்து இருக்கின்ற எல்லா மந்திரிமாக்களுக்கும் அதுக்கு நாங்கள் பதில் எடுத்துக்கொண்டிருக்கோம். நாங்கள் மக்களுக்காக சேவை செய்த மந்திரிமார்கள். இனி அது பிரச்சனை, நான் மக்களுக்காகவே சரி நாங்கள் உள்ளுக்க போ ரெடி. ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் செய்து அவங்களும் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டாங்க. இல்லை எல்லாம் கொடுத்து அவங்களும் பாக்கெட்டில். இல்லை அதை தான் நான் சார் பாக்கெட்டில் போட்ட ஆட்களை கண்டுபிடிச்சி கைது செய்யுங்க. நாங்களும் மாதிரி தான் செல்கிறோம். மக்களும் எதிர்பார்க்குறாங்க. இவர்கள் வந்து என்ன செய்து வந்தார்கள்? நாங்கள் பெட்ரோலை நாங்கள் குறைப்போன்னு சொன்னார்கள். 150 ரூபா காஞ்சன் அவர்கள் கொமிஸ் எடுக்கிறேன்னு சொன்னார்கள். அப்போ இப்போ 315 ரூபாவா பெட்ரோல் நேற்று வந்து கூட்டினாங்க. அப்போ இதில் கொமிஸ் யாருக்கு போகுது? இதில் கொமிஸ் பிமல் ரத்நாயகை போகுதா, இல்லாட்டி வட்டகலைக்கு போகுதா, இல்லாட்டி ரியாஸ் சாலைக்கு போகுதா? சாரி, அவட பேர் என்ன? எங்களுடைய கொழும்பில் அவட பேர் என்ன? ரிஸ்வி சாலைக்கு போகுதா? இப்போ யாருக்கு போகுது இது? இவர்கள் சென்னது தானே. மக்களுக்கு என்ன சொல்லி வந்தாங்க? பெட்ரோல் விலை குறைப்போம், மண்ணெண்ணெய் விலை குறைப்போம், மக்களோட உணவுகள் விலை குறைக்கும் சொல்லி வந்தாங்க. ARM சஃபான் அவர்களே, இந்த கேள்வியை கடந்த வாரம் வந்த உறுப்பினரிடம் கேட்டேன். நான் சந்திக்கக்கூடிய எனக்கு தெரிந்த பாராளுமன்ற உறுப்பினரிடம் கேட்கும்போது சொல்கிறார்கள், அபிமுனவத கரண்ணே கலிங்கிட்ட போ ஆண்டு ஒக்கம கொல்ல காலகி இல்லை, உறக்கம் கரலகி இல்லை, அப்பிட்ட கரண்ட் தேக்னா எங்களிடம் செலவழிப்பதற்கு ஒன்றுமில்லை, கடந்த அரசாங்கங்கள் எல்லாம் கொள்ளையெடுத்து சென்று விட்டார்கள்னு சொல்கிறாங்க. இல்லையே, கடந்த அரசாங்கம் கேட்டாலும் அதான் பதில். அது அந்த பதில் செல்ல மக்கள் இவர்களை ஜனாதிபதியும் பிரைம் மினிஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க கடந்த அரசாங்க காலத்தில் எந்த விதமான மோசடிகளும் நடக்கலைன்னு. இல்லை, இப்போ என்னையை பொறுத்தவரையில் மோசடிகள் நடந்திருந்தால் இப்பொழுது தலைவர் யார்? இந்த நாட்டு ஜனாதிபதி யார்? இந்த நாட்டில் நீதி அமைச்சர் யார்? இந்த நாட்டில் போலீஸ் அமைச்சர் யார்? அப்போ அவங்களுக்கு தயவு செய்து கைது செய்ய இயலுமே. அவர்கள் செய்த குற்றச்சாட்டுகள் இருந்தால் கைது செய்ய இயலுமே. இந்த நாட்டில் வந்து யார் அநியாயம் செய்தார்களோ அந்த அநியாயத்துக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த நாட்டை பாரம் எடுக்க போகல, இந்த நாட்டில் டாலர் சஞ்சித்தை ஈக்கவே இல்லை. அப்போ நாங்கள் தலைவர் போல் நாட்டில் டாலர் சஞ்சித்தை இருந்தது. இன்றைக்கு அது மூலியமாக தான் இன்றைக்கு இந்த நாடு ஓடிக்கொண்டு போகுது. பெட்ரோல் இருந்தது, கேஸ் இருந்தது. எங்களை தலைவருக்கு கொண்டு அதெல்லாம் இல்லாமல் கேஞ்சி எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுனாரு எங்கள் தலைவர். ஏன்னா நாங்கள் சொன்ன இதுதான், ரணில் விக்ரமசிங்க மாதிரி ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு மீண்டும் கிடைக்க மாட்டார். இந்த நாட்டில் ஒரு தலைமைத்துவம் இல்லை. அதை நான் சொன்னேன், தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். என்பிபி அரசாங்கம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுதான். அப்போ இப்போ ஜனாதிபதி தேர்தல் முடிந்து அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாங்க. ஆனால்
அதற்கு பிறகு ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு தானே உள்ளூராட்சி நடந்தது. அப்படியே மக்கள் திரும்பவும் அவங்களை தெரிவு செய்தாங்க. இல்லை, மக்களோட ஒரு தோட்டம் இருந்தது, மக்களுக்கு தேவை இருந்தது. இந்த அரசாங்கத்தை கொண்டாங்க ஓட் பண்ணி பார்ப்போம் என்ன செய்கிறார்கள். அதுதான் மக்கள் ஓட் பண்ண பாருங்கள். அவங்களோட 65 லட்சமா 68 லட்சம் ஓட் இருந்தது, 23 லட்சத்துக்கு குறைஞ்சி இருக்கின்றது. அப்போ அவங்களோட ஓட் கூடி இல்லை, அவங்களோட ஓட் குறைஞ்சி இருக்கின்றது 23 லட்சம். இதாவது தான் பலசபா ஒரு தேர்தல் வந்தாலும் இன்னும் ஓட் குறையும் உங்களோட. ஏன்னா உங்களோட கொழும்பு வட்டாரத்தை எடுத்து பாருங்கள். மத்திய கொழும்புல இன்றைக்கு உள்ளூராட்சி தேர்தலில் யாருக்கு மக்கள் ஓட் பண்ணாங்க? உள்ளூராட்சி தேர்தலில் அந்த கொட்டாசை அந்த தொகுதியில் இருக்கின்ற சில மந்திரிமார்கள் கோடிக்கணக்கான வேலை செய்தார்கள். அவர்களை தோக்கடித்து என்பிபியில் இருக்கின்ற பேரும் ஊரும் தெரியா அந்த மனுஷனை போட்டு ஓட் பண்ணிக்கிறாங்க. நான் பெருமையாக சொல்ல விரும்புகிறேன், எங்களுடைய கிராண்ட் பாஸ் பகுதி கிராண்ட் பாஸ் மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலியமாக அவளுக்கு நன்றியை நான் சொல்ல வேண்டும், என்னுடைய கடமை. ஏன்னா மத்திய கொழும்புல எல்லா ஆசனங்களும் தோத்து கொண்டு போகல. கொழும்பு நகரத்தில் எங்களுடைய மத்திய கொழும்பு 2 ஆசனம் நாங்கள் வெற்றி பெற்றோம். அது ஐக்கிய தேசிய கட்சி 2 ஆசனமும் மத்திய கொழும்பாக தான் வெற்றி பெற்றோம். அது ஒரு ஆசனத்தான் என்னுடைய பகுதி கிராண்ட் பாஸ் பகுதியும் புதுக்கடையில் இருக்கின்ற ஒரு பகுதியும். இனி எங்கள் மக்கள் எங்களை நம்பி கிராண்ட் பாஸ் பகுதி மக்கள் யூஎன்பிக்கு எனக்கும் வாக்களித்தார். இனி இந்த நேரத்தில் எங்களுடைய கிராண்ட் பாஸ் பகுதி மக்களுக்கு நான் நன்றிகள் சொல்ல கடமைப்படுகிறேன். நடுவில் என்னுடைய சேவை மீண்டும் மக்களுக்காகவே நான் செய்வேன் என்ற இந்த வேலத்தை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து பல விடயங்கள் பேச இருக்கின்றது, பேசலாம். இது ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.